மலர உனக்கு தெரியுமா நலனுக்குள்ள லூஸ் மோஷன் வாமிட்டிங்ப்பா. எதனாலடா அவனுக்கு லூஸ் மோஷன் வாமிட்டிங் வந்திருக்கு? அப்படி என்ன சாப்பிட்டா அவன் லூஸ் மோஷன் வாமிட்டிங்லாம் வந்துருச்சு? அது எனக்கும் தெரியலப்பா, அவன் மட்டும் போன்ல தான் சொன்னான். என்னடா? ஐயோ பாவண்டா அவன். அவனுக்கு போய் ஏன்டா அப்படி வந்துருச்சு? தெரியலப்பா, பாவம் தெரியுமா அவன். சிண்டு வேற அழுகுறான்டா. எதுக்கு அழுகுறான்னு தெரியலையே. மீனாக்கா என்ன பண்றாங்க? அழுகாத சிண்டு, அழுகாத அழுகாத. எதுக்கு அழுகுற? எதுக்குடா இவ்ளோ ஜோரா அழுகுறான் தெரியலையே. ஏன்டா அழுகுற? இரு இரு, அம்மா கூப்பிடுற. மீனாக்கா, அக்கா மீனாக்கா, என்ன பண்றாங்க உள்ள? அக்காக்கு காது கேட்கல. அக்கா மீனாக்கா, வெளிய வாங்க, பாப்பா அழுகுறா. சீக்கிரமா வாங்கக்கா. அழுகாத சிண்டு, அம்மா வந்துட்டாங்க வந்துட்டாங்க. அழாத அழாதப்பா, கொஞ்ச நேரமா. என்னாச்சு இவனுக்கு? பாலும் நல்லா தான் குடிச்சான், எதுக்கு அழுதுட்டே இருக்கான்னு தெரியலையே காலையில இருந்து. என்னப்பா ஆச்சு சிண்டு? எதுக்கு அழுகுறான்? ஒண்ணுமே புரியல. வீட்டுல அம்மா வேற இல்ல, எதுக்கு அழுகுறான்னு தெரியலையே. என்னக்கா மீனாக்கா, எதுக்கு இவன் இப்படி அழுகுறான்? என்னன்னு பாருங்கக்கா. எனக்கும் தெரியலம்மா மலர். காலையில இருந்து அழுதுட்டு இருக்கான், எதுக்கு அழுகுறானே தெரியல. 2 நாளா குளிக்கவே இல்லை. ஒருவேளை அதுக்குதான் அழுகுறானா நானே தெரியல. என்னது 2 நாளா குளிக்கலையா? ஏன்க்கா அவனை குளிக்க வைக்கலையா நீங்க? எனக்கு குளிக்க வைக்க தெரியாதும்மா. வேணா அம்மா வேணா கூப்பிடுறியா? நான் அம்மா தானே, நான் போய் இதை கூப்பிடுறேன். அம்மா அம்மா அம்மா, சீக்கிரமா வாங்க. மீனாக்கா கூப்பிடுறாங்க உங்களை, வெளியே வாங்க. டேய் அர்ஜுன், அம்மா வீட்ல தானடா இருக்காங்க, வெளியே எங்கடா போயிருக்காங்களா? இல்லையே, அம்மா வீட்டுலதான் இருக்காங்க, சமையல் செய்யறாங்கல்ல. ஆமா, ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா அம்மா வாங்கம்மா, வெளியே வாங்க. அம்மா சீக்கிரமா வரவே மாட்டாங்கடா, வெளியே வர மாட்டாங்க, காதே கேட்காது. என்னம்மா மலரு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நான் தான் சமையல் செய்யறேன்னு தெரியும்ல. என்ன மீனா, என்னம்மா குழந்தை ஏமா அழுதுட்டே இருக்கான்? என்னன்னே தெரியலக்கா, காலையில இருந்து அழுதுட்டு இருக்கான்க்கா. அதுவும் இல்லாம 2 நாளா குளிக்க வைக்கல. நான் நினைக்கிறேன் அதுக்குதான் அவனுக்கு கச்ச கச்சான்னு இருக்கோ போல இருக்குக்கா, அதனாலதான்க்கா அழுதுட்டு இருக்கான். ஆமா, பின்ன 2 நாள் யாருன்னா குளிக்க வைக்காம இருப்பாங்களாம்மா? என்னம்மா இது, சின்ன குழந்தைய போய் 2 நாள் குளிக்க வைக்காத இருக்க? அக்கா நான் என்னக்கா பண்ணட்டா? அம்மா வேற 2 நாள் வீட்டுல இல்ல, அம்மா தான் குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க எத்தனை நாளா. இப்ப எனக்கு குளிக்க வைக்கவே தெரியாதுக்கா. இப்போ எப்படி குளிக்க வைக்கிறது சொல்லுங்க, நீங்கன்னா குளிக்க வைங்கக்கா. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கக்கா. அட அதுல என்னம்மா இருக்கு, நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி குளிக்க வைக்கணும்னு, சரியா? ஓகேவா? சரிங்கக்கா, எனக்கு சொல்லித்தாங்கக்கா. மலர், போய் நம்ம வீட்டுல போய் மணக்கட்டை எடுத்துட்டு வாமா. சரிம்மா, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா, எடுத்துட்டு வந்துரு. அப்புறமா நீ போய் தண்ணிய காய வைமா, குழந்தைக்கு குளிக்க வைக்க. நான் குழந்தைய பாத்துக்கிறேன். நீ போய் தண்ணியை மட்டும் காய வச்சு பக்கெட்ல எடுத்துட்டு வந்துரு. சரிங்கக்கா, நான் போய் தண்ணி காய வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. அம்மா, இந்த பாத்ரூம்ல இருக்கிற மணக்கிட்ட தானே எடுத்துட்டு வரணும்? ஆமாமா மலர், அதுதான் எடுத்துட்டு வரணும். சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அர்ஜுன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. நம்ம வீட்டுல கிச்சன்ல கடலமாவு வச்சிருக்கோம் பாருப்பா, அந்த மஞ்சத்தூள் பக்கத்துல ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பால கடலமாவு இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா. நல்ல பையன் இல்ல நீ? என்னம்மா கடலமாவு வச்சு என்னம்மா பண்ண போறீங்க? பஜ்ஜி கிஜ்ஜி எதனா பண்ண போறீங்களாம்மா? எனக்கு வெங்காய பஜ்ஜி பண்ணி தாங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. அம்மா தான் எடுத்துட்டு வந்துட்டேம்மா மணக்கட்டை. அம்மா, அர்ஜுன் என்னம்மா கடலமாவு தேடிட்டு இருக்கான், பஜ்ஜி போட போறீங்களா நீங்க? அட இல்லம்மா, அவன் சும்மா சொல்றாமா, நான் குழந்தைக்கு தேய்க்க கேட்டேன். அம்மா, அவன் பஜ்ஜி நினைச்சுக்கலாமா? ஐயோ, அவனை நான் என்னம்மா பண்றது? சரி சரி விடுங்கம்மா, அவன் சும்மா எதன்னா ஒண்ணு சாப்பிடுறதுலயே இருப்பான். அக்கா, தண்ணியும் நல்லா சூடா காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா, நான் உக்காடுறேன்க்கா. நீங்க குழந்தைய மடியில போடுங்கக்கா, நான் குளிக்க வச்சிடுறேன். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. இந்த கொண்டு வரேன், இருமா, நீ உக்காரு ஃபர்ஸ்ட். அது முன்னாடி நீ அந்த சேலைய தூக்குமா. அம்மா, அந்த கடலமாவை எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இப்ப என்ன பண்ணணும் மீனா, நானு குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன், நீ இந்த கடல மாவை போட்டு நல்லா உடம்பெல்லாம் தேய், சரியா? சரிங்கக்கா, நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேங்கக்கா. அப்படியே நான் கத்துக்கிறேன்க்கா. சொல்லுங்கக்கா, என்ன செய்யணும்னு. ஃபர்ஸ்ட் நான் குழந்தைக்கு உடம்புல தண்ணி ஊத்துறேன், சரியா? அப்புறமா நீ கடல மாவை வச்சுட்டு நல்லா உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி அழுக்கெல்லாம் எடுத்து விடு, சரியா? சரிங்கக்கா, நான் அப்படியே செய்யறேங்கக்கா. எங்க அம்மாவும் கடல மாவை தான்க்கா போடுவாங்க குழந்தைக்கு, நீங்களும் அதே தான் போடுறீங்கக்கா. நான் நினைச்சேன் நீங்க சோப் போடுவீங்கன்னு. நான் சோப்பு எல்லாம் போட மாட்டேம்மா, நானும் கடல மாவு போட்டுதான் எங்க குழந்தைங்களை வளர்த்தேனே. தண்ணி ரொம்ப சூடா இல்ல, கரெக்டா தான்மா இருக்கு, நான் ஊத்துறேன், சரியா? சரிங்கக்கா, ஊத்துங்கக்கா. குழந்தைக்கு மூஞ்சில வாயில போகாத மாதிரி ஃபர்ஸ்ட் உடம்புலயே ஊத்தணும், ஓகேவா?
அதுக்கு முன்னாடி நீ தண்ணியை செக் பண்ணிக்கணும். குழந்தைக்கு ரொம்ப சூடு தாங்குறா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்லோவா ஊத்தணும். அப்போ குழந்தை அழுதானா அப்ப அவனுக்கு ரொம்ப சூடா இருக்குன்னு அர்த்தம். சரிங்கக்கா, நான் இப்போ கடல மாவு போட்டு இப்போ அவன் உடம்புல நல்லா தேய்ச்சி விடுறேங்க்கா. கொஞ்சம் நான் கடல மாவை ஈர பண்ணிட்டு கொஞ்சமா எடுத்துக்கிறேன்க்கா. எனக்கு பயமா இருக்குக்கா குழந்தைக்கு தேய்க்கவே. ஏமா பயப்படுற? நீ மொல்லமா தேய். அவன் ஸ்கின்னு வந்து ரொம்ப சென்சிட்டிவ்ல, அதனால நம்ம ஸ்லோவா தேய்க்கணும். ரொம்ப ரஃப் பண்ண தேவையில்ல, சரியா? இல்லக்கா, நான் கொஞ்சமா தான்க்கா பண்றேன், ரொம்ப தேய்ச்சிடலாம் இல்லக்கா அவனுக்கு. இப்போ உல்ட்டா போட்டு இப்போ முதுகுல நல்லா தேய்ச்சி விடு, சரியா? முதுகுல கூட நல்லா எல்லா இடத்துலயும், கால்ல, முட்டில. இதுக்கு முன்னாடிலாம் நாங்க நல்லா ஆயில் மசாஜ் கொடுக்கணும், புரியுதாம்மா? ஆயில் மசாஜ் கொடுத்தா இன்னும் குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. ஆமாக்கா, எங்க அம்மா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான்க்கா குழந்தை குளிப்பாட்டுவாங்க. இப்ப எனக்கு அம்மா இல்லாதனால எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுக்கா. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒண்ணுமே புரியலக்கா. நல்ல வேளை நீங்க இன்னைக்கு இருந்தீங்க. இல்லைன்னா நான் என்ன பண்றது? குழந்தை அழுதுட்டே இருந்தேன்னா என்னதான் பண்றது சொல்லுங்க நானு. அம்மா இல்லைன்னா என்னம்மா மீனா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? உங்களுடைய பக்கத்து வீட்டு நெய்பருன்னு எதுக்கு இருக்கோம்? இது மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்கோம். நீ தாராளமா என்ன எப்ப வேணாலும் கூப்பிட்டு என்ன வேணாலும் கேளு. நான் ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு ரெடியா இருக்க, சரியா? இப்போ ஃபேஸ்ல வந்து கொஞ்சமா தேய், சரியாமா? சரிங்கக்கா, எனக்கு ரொம்ப பயம். அம்மாவே இப்படிதான் மொல்லமா தான் தேய்ச்சி விடுவாங்க. எங்கன்னா மூக்குல போயிடுச்சுன்னா கண்ணில் போயிடுச்சுன்னா குழந்தை இன்னும் அழுவான்னு சொல்லிட்டு. அதனால அம்மா ரொம்ப ஸ்லோவா தேய்ப்பாங்க. ஜாஸ்தி கடலமா யூஸ் பண்ண மாட்டாங்கக்கா ஃபேஸ்க்கு. அது எல்லாருமே அப்படிதாம்மா. சின்ன குழந்தைல, அப்புறமா அவனுக்கு என்ன சொல்ல தெரியுது இல்லைல்ல, பேசவும் தெரியாது, சொல்லவும் தெரியாது. குழந்தை எதுக்கு அழுகுறான்னு நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. அக்கா, இப்போ ஃபேஸுக்கு உடம்புக்கு போட்டாச்சு, இதுக்கப்புறமா என்னக்கா பண்ணணும்? இதுக்கப்புறமா ஒண்ணும் இல்லம்மா. அந்த இருக்கிற தண்ணிய அந்த காலெல்லாம் நல்லா புடிச்சு உருவி விடு. தண்ணி ஊத்தி ஊத்தி கால் வலி எல்லாம் அவனுக்கு சரியா போயிடும், சரியா? அப்புறமா நல்லா தூங்குவாங்க குழந்தைங்க. ஓ அப்படியாக்கா, அப்ப இருக்கிற தண்ணியை நான் எல்லாமே அவனுக்கு கால்ல முட்டில எல்லாம் ஊத்தி விட்டுறேன்க்கா. அம்மா, அந்த தண்ணி தானே ஊத்தணும், நான் ஊத்துட்டுமா சின்ட்டுக்கு? எனக்கு ஆசையா இருக்குமா, ப்ளீஸ்மா ஒரே வாட்டிமா. என்னது, நீ ஊத்த போறியா? அது சின்ன குழந்தைமா மலர், என்ன விளையாடுறியா நீ? அதுனா பொம்மை நினைச்சுக்கிட்டியா? அக்கா இருக்கட்டுமேக்கா, என்னக்கா ஆச்சு? மலர் நல்லா பாத்துக்கிறாக்கா என் குழந்தைய. ஊத்துட்டோம்க்கா அவ. மலர், நீ கவலைப்படாதம்மா, நீ வந்து ஊத்து. அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன்ல, நீ வந்து ஊத்துவா. எனக்கு தெரியும் நீ நல்லா ஊத்துவேன். ஆமாக்கா, மீனாக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் ஸ்லோவா தான்க்கா ஊத்த போறேன், நீங்க வேணா பாருங்கக்கா. ஐ ஜாலியா இருக்கு. சிண்டு எப்படிடா இருக்கு தண்ணி ஊத்துறது? ஏ மலர, நீ இப்போ அவனுக்கு தண்ணி ஊத்துறல, இப்ப பாரு அவன் உன் மேலேயே அப்படியே சொய்யன்னு சுசு அடிக்க போறான், பாத்துட்டே இரு. கம்முனுடா, அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான். ஏ நீ பாரு, அவன் பண்ணாலும் பண்ணுவான், உனக்கு தெரியாது. ஐயோ, சொன்ன மாதிரி பண்ணிட்டானே. என்னடா சிண்டு, டேய் ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்க? டேய் அர்ஜுன், நீ சொன்னனால தான் அவன பண்ணிருக்கா. டேய் ஐயோ, சீ சீ சீ. ஏ மலரு, நான் சும்மா அப்படியே உன்னை பயமுத்துறதுக்கு தான் சொன்னேன். நானும் நினைக்கல மலரு அவன் பண்ணுவான்னு. அச்சச்சோ சிண்டு, என்னடா பண்ணி வச்சுட்ட? நல்ல வேலைடா, நான் நினைச்சிட்டே இருந்தேன் இவனுக்கு ஒரு வேளை வயிறு வலிக்குதான்னு. இல்ல மம்மினா, இது கூட ஒரு காரணமா இருக்கும் அவன் அழுகுறது, புரியுதா? நல்ல வேலை உன் 2 வேலையும் முடிச்சிட்டான்ல, சரியா போச்சு, விடு. சரி, அது வாஷ் பண்ணி எடுத்துரு. சரிக்கா, அதை வாஷ் பண்ணி எடுத்துடுறேன்க்கா. நான் நினைச்சேன் எங்க இவன் வயிறு வலிக்குது அழுகுறானா, எதுக்கு அழுகுறானே ஒண்ணுமே புரியல. இப்ப 2 வேலையும் முடிஞ்சிச்சு, குளிக்கிற வேலையும் முடிஞ்சிச்சு, இவன் ஃப்ரெஷ்அப்பும் ஆயிட்டான் ஃபுல்லா. மீனா, இப்ப அவனுக்கு நல்லா வயிறு ஃபுல்லா பால் கொடுத்துட்டு நல்லா தூங்க வைமா. நல்லா தூங்கிடுவான் பாரு அவன். இப்ப தூங்குனான்னா அவன் 4 ஹவர்ஸ்க்கு எழுந்துக்க மாட்டான். என்னக்கா சொல்றீங்க, 4 ஹவரா? அடா ஆமாமா, அப்படிதான். குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டாங்கல்ல, இப்ப அவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க. நல்லா ஃபுல்லா வயிறு ஃபுல்லா பால் கொடுத்துருவான். அவன் தூங்குறானா இல்லையா மட்டும் பாரு. நீ நல்லா 4 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீயா இருக்கலாம். ஆமாக்கா, நான் கூட ஒரு 4 ஹவர் கண்டினியூவா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுக்கா. நானும் அவன் கூட தூங்கிட போறேன்க்கா. ஒரு வேலை இல்லக்கா. இவன் எப்ப பிறந்தானோ அப்பத்துல இருந்து எனக்கும் சுத்தமா தூக்கமே இல்லக்கா. இப்ப இவன் தூங்குற டைம்ல தான் நானும் தூங்கணும்க்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.